என்னிடத்தில் ஓதிய ஒரு மாணவர் கொரோனாவுக்கு முன்பு திருச்சி துறையூர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரில் உப்புலியபுரம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரில் இமாமாக பணியாற்றி கொண்டிருந்தேன். கொரோனாவுக்கு முன்பு ஓதிய மாணவர் குவைத்தில் இருந்தார். குவைத்தில் இருந்துட்டு பின்பு இப்போ ஜித்தாவில் இப்போ வேலை செய்கிறார். நானும் கொரோனாவுக்கு பின்பு மக்காவுக்கு போயிட்டேன். அல்லாஹ்வுடைய கிருபையில் மக்காவுக்கு போனதற்கு பின்பு நான் எந்த ஊரில் தொலை வைத்தேனோ அந்த மஹல்லாக்காரங்க ஒரு 10 பேர் உம்ராவுக்காண்டி வந்தாங்க. அப்போ எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஹசரத் நாங்கள் உங்களை பார்க்கணும் அப்படின்னு. அந்த ஹோட்டலை கேட்டு நானும் போய் பார்த்து பேசிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். என்னிடத்துல ஒருத்தர் ஓதுனர் ஒரு மாணவர்னு சொன்ன பார்த்தீங்களா, அவர் என்ன செய்கிறார், ஊருக்கார வேண்டி பார்க்குறதுக்காண்டி வர்றாரு. இல்லை நாங்கள் எல்லாம் பேசி முடித்ததற்கு பின்பு வெளியில் வார ரூமை விட்டு அந்த மாணவர் என்னிடத்துல ஒரு கேள்வி கேட்டார். ஹசரத் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னார். கேளுப்பா, இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சா நான் சொல்கிறேன் அப்படின்னு. அவர் என்ன கேட்டாருன்னா, நான் குவைத்தில் வேலை செய்து கொண்டு இருக்கின்ற பொழுது உம்ராவுக்கா வேண்டி வந்தேன். உம்ராவுக்காண்டி வருகின்ற பொழுது எனக்கு வழிகாட்டியா வந்த ஹசரத் அவர்கள் காபாவை பார்த்து கேட்கக்கூடிய துவா உடனே அங்கீகரிக்கப்படும் என்று சொன்னார். நானும் அதே மாதிரி என்ன செஞ்சேன், காபாவை பார்த்து நிறைய விஷயங்கள் கேட்டேன். அல்லாஹ்விடத்தில் ஒரு விஷயத்தை அல்லாஹ்விடத்திலே அழுத்தி அழுத்தி கேட்டேன். அதை அல்லாஹ் எனக்கு கொடுத்துட்டான். அல்லாஹ் எனக்கு கொடுத்துட்டான். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நான் என்ன செஞ்சிருக்கிறேன், ஜித்தாவில் இருக்கிறேன். இப்போ 2வது உம்ராவுக்காண்டி வந்திருக்கிறேன். இப்போ கேட்கக்கூடிய துவாவும் உடனே ஏற்றுக்கொள்ளப்படுமா, இல்லை வாழ்நாளில் ஃபஸ்ட்டு கேட்கக்கூடிய துவாதை ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படின்னு கேட்ட பொழுது, இந்த காபா இருக்கு பார்த்தீங்களா, வந்துட்டு நம்ம வெளியேறி 1 வாரம் கழிச்சோ அல்லது ஒரு மாதம் கழிச்சோ அல்லது 2 மாதம் கழிச்சோ உள்ளே செல்கின்ற பொழுது நம்மளும் புது ஆள் தான். கேட்கக்கூடியதோ உடனே அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு சொன்னதற்கு பின்பு ஃபஸ்ட்டு என்னப்பா துவா கேட்டா அப்படின்னு நான் எல்லாம் கேட்டுட்டேன். சேர்த்து வீடு இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டேன். அல்லாட்ட கேட்டேன், ஏ அல்லாஹ் எனக்கு மனைவியை கொடுத்த, எனக்கு பிள்ளைகளை கொடுத்த, எனக்கு ஒரு வீடு நிரந்தரமாக இல்லாமல் நான் ரொம்ப சிரமப்படுறேன், எனக்கு ஒரு வீடை கூடிய அல்லாஹ் அப்படின்னு நான் அல்லாட்ட அழுத்தி அழுத்தி கேட்டேன். அதே மாதிரி துவா செஞ்சுட்டு குவைத்துக்கு சென்றேன். அதற்குள்ள ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்து கொடுத்தான். இப்போ வீடை கட்டிட்டு எனக்கு சொந்த வீட்டில் நிரந்தரமாக இருக்குகிறேன். இப்போ 2வது உம்ராவுக்கு வந்தேன். அல்லாட்ட உம்ராவுக்கு சென்ற பொழுது காபாவை பார்த்த உடனே கேட்டேன், அல்லாஹ் என் பெற்றோர் உன்னிடத்திலே வந்திருக்கிறார்கள், என் பெற்றோர் உன்னிடத்திலே வந்திருக்கிறார்கள், என் பெற்றோர்களுக்கு சொர்க்கத்தை நீ தருவாயா, சொர்க்கத்தை குடியா அல்லான்னு கேட்டேன். சொர்க்கத்தை குடியா அல்லான்னு கேட்டேன். அவருடைய கபரை நீ விசாலமாக்கி வை, அவருடைய கபரை நீ சொர்க்கத்தின் பூஞ்சையாக்கி கொடு அப்படின்னு அல்லாட்ட கேட்டேன். அல்லாஹ் என் பெற்றோர்களுக்கு சொர்க்கத்தை தருவானா ஜரத்து. அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய விருந்தாளிகளே, அல்லாஹுடைய விருந்தாளிகளே, அந்த நேரத்தில் அந்த என்ன சொன்னேன் தெரியுங்களா, அல்லாஹ் எப்படி உனக்கு வீடை கொடுத்தானோ அதே மாதிரி உன் பெற்றோர்களுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை தருவானப்பா அப்படின்னு சொன்னேன். அல்லாஹுடைய விருந்தாளிகளே, இப்போ எதுக்காக இந்த தகவலை கொடுக்குறேன்னா, அந்த மாதிரி அல்லாட்ட கேட்கணும் துவா. என்னுடைய ரப்பு என்னை கைவிட மாட்டான், என்னை படைத்திருக்கிறான், எனக்கு இன்னென்ன சிரமங்கள் இருக்கிறது, இன்னென்ன கஷ்டங்கள் இருக்கிறது, இறைவா நீதான் நீக்கி தரணும், இதை நீதான் நீ கொடுக்கணும், எனக்கு இந்த சிரமங்கள் இந்த நோய் இருக்கிறது, இந்த நோயை நீதான் ஷிஃபாவாக்கி தரணும், என் பிள்ளைகளுக்கு இந்த வியாபாரத்தில் நீ பரக்கத்தை கொடுக்க வேண்டும், இன்னென்ன தொழில் செய்கிறார் இதில் அவருடைய கஷ்டங்களை நீக்கி தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். அல்லாஹ் உங்களை வெறுங்கையாக அல்லாஹ் ஆக்கி கொடுக்க மாட்டான். ஈருலக வாழ்க்கைக்காக வேண்டி கேட்கணும். மறு உலகத்துக்கு மட்டும் கேட்டுட்டு இவ்வுலகத்துக்கு கேட்காம இருக்கக்கூடாது. 2 உலகத்திற்கும் சேர்த்து என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்திலே கேட்கணும். இவ்வுலகத்தினுடைய வாழ்க்கையும் அல்லாஹ் எனக்கு சிறப்பாக்கி கொடு, நாளைக்கு ஒரு மறுமையினுடைய வாழ்க்கையும் அல்லாஹ் எனக்கு யா அல்லாஹ் நீ சிறப்பாக்கி கொடு என்று